இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது லைலத்துல் கத்ர் இரவு என்பது அது எப்போது 27ஆம் நாள் இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் பெருமளவு இருக்குது. இப்போ சுன்னத்து ஜமாத்து பள்ளியாசல்னு சொல்லிக்கிட்டு அங்கே அதில் உள்ளவங்கள்லாம் லைலத்துல் கத்ர்னு சொன்னால் அது 27ஆம் நாள், அந்த 27வது இரவு தான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு இரவு அவங்க தீர்மானித்து அந்த இரவில் மட்டும் விசேஷமாக வழிபாடு செய்கிறதும், மார்க்கம் சொன்ன வழிபாடுகளும் மார்க்கம் சொல்லாத வழிபாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நாளை தீர்மானிக்கிறாங்கல்ல, இந்த நாள் மட்டும்தான் 27ஆம் நாள் தான் அப்படின்னு ஒரு நாளை தீர்மானிப்பதற்கு ஆதாரம் இருக்கான ஆதாரம் இல்லை. ஏன்? நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அது அல்லாஹ்வினால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எந்த இரவு என்பது தன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இது தெளிவாக ஹதீஸுகளில் வருது. புகாரியில் 813வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் அடையணுங்கிறதுக்காக வேண்டி ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்படி ஏத்திகாஃப் இருக்கும்போது அந்த முதல் 10 நாள் முடிகின்ற தருவாயில் ஃபத்தாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்கிறாங்க, இன்னல்லதி தத்துலுபு அமாமக்க, நீங்கள் தேடியது உங்களுக்கு முன்பாக உள்ளது, நீங்கள் இன்னும் அதை அடைஞ்சிடலை, இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுது. முதல் 10 நாள் லைலத்துல் கத்ரை தேடி அதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தேடியதை இன்னும் அடையலை, இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 10 அது இல்லை. 2வது 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹும் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் அந்த 2வது 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அதன் முடியக்கூடிய தருவாயில் வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதே மாதிரி இன்னல்லதி தத்துலுபு அமாமக்க, நீங்கள் தேடியது இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுது, இன்னும் நீங்கள் அடையலைங்கிறாங்க. அப்போ அந்த 20 நாள் வரையிலையும் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நபிகள் நாயகம் அவங்க மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, என் கூட யார் யாரெல்லாம் ஏத்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க பள்ளிவாசலுக்கு மீண்டும் வாங்க, அது தொடர்ந்து ஏத்திகாஃப் நம்ம வந்து இருப்போம். ஏன்னு சொன்னால் இன்னி உரீத்து லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவு அது எப்போது என்பது எனக்கு காட்டப்பட்டது. இன்னி நுஸீதுஹா, ஆனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் சொல்கிற இந்த வார்த்தையை தெளிவாக நம்ம கவனிக்கணும். யார் யாரெல்லாம் லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியம் பொருந்திய இரவை குறிப்பிட்ட ஒரு நாளில் என்று தீர்மானித்து விடுகிறார்களோ அவங்க நபிகள் நாயகம் அவருடைய இந்த சொல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அது எப்போதுன்னு எனக்கு காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது. இன்னி நுஸீதுஹா, ஆனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த இல்மு அல்லாஹ்விலிருந்து எடுக்கப்பட்டுருச்சு. இன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி, ஆனால் அது கடைசி 10 நாளில் தான் இருக்குது. முதல் 20 நாள் அது இல்லைங்கிறது மட்டும் தெரியும், இறுதி 10 நாட்களில் தான் அது இருக்கிறது என்பதும் தெரியும். ஃபி வித்ரின், குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளில் அது உள்ளது. இது புகாரியில் 813வது செய்தியாக இருக்குது. அதே புகாரியில் 49வது செய்தியில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்கள் தனக்கு லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு எப்போது என்று அறிவிக்கப்பட்ட அந்த சமயத்தில் மக்களுக்கு சொல்வதற்காக ஆர்வத்தோடு வர்றாங்க. வரும்போது ஃபத்தலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் இருவர், ஒரு 2 பேர் சர்ச்சை பண்ணுறாங்க, ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சச்சரவு. அதை ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. கவனிக்கும்போது அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, இன்னி ஹரஜ்து லி உக்பிரக்கும் பி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவை பற்றி உங்களுக்கு சொல்வதற்காக நான் புறப்பட்டு வந்தேன். இன்னஹு தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இன்னாரும் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சச்சரவுல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபருஃபியாத், அதை கவனிக்கும் போது எனக்கு இது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது உயர்த்தப்பட்டு விட்டதுங்கிறாங்க. ஃபருஃபியாத், அல்லாஹ்கிட்ட தான் சொல்லப்படுது, அது அல்லாஹ்வை நோக்கி சென்று விட்டதுங்கிற கருத்தில் எனக்கு அது மறந்துடுச்சு, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய விதமாக நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஃபருஃபியாத், அது உயர்த்தப்பட்டு விட்டது, அது கூட உங்களுக்கு நன்மையாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆசா ஐயக்கூன ஹைரன் லக்கும், அது கூட உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா உண்மையில் அது நன்மையாக இல்லையா? ஒரு நாள்னு தீர்மானமாக நம்ம சொல்லும்போது, ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் நன்மைங்கிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி ஹைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா, நாம் ஒரு வசனத்தை வந்து மாற்றினாலோ அல்லது மறக்கடிக்க செய்தாலோ அதை விட சிறந்ததையோ அதை போன்றதையோ நாம் கொண்டு வந்துடுவோம். ஒன்று நம்ம அல்லாஹ் வந்து சொல்கிறான், நம்ம தூதருக்கு ஒன்று சொல்லி ஒரு ஆயத்தை அது ஒரு வசனத்தை சொல்லி அதை மறுக்கடிக்க செய்கின்ற பொழுது ஒரு நன்மையை நம்ம ஏற்படுத்துவோங்கிறான். இதுவும் அந்த மாதிரியான உள்ள ஒன்று தான் அது. அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவு குறிப்பிட்ட ஒரு நாள்னு சொல்லப்பட்டுருச்சின்னு வைங்க, அந்த ஒரு நாளில் தான் இபாதத்து செய்வோம். ரமலானில் ஃபுல்லாகவே அதை தேடி நம்ம அமல் செய்யணும். ரசூலுல்லாஹ் அப்படி தான் ஆரம்பத்தில் தேடினாங்க. அது கடைசி 10 நாளில் இருக்குன்னு சொல்லும்போது முதல் 20 நாள் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும்
கடைசி 10 நாள் நம்முடைய வணக்க வழிபாடுகளும் கம்பேர் பண்ணி பார்த்தா வித்தியாசம் தெரியுதுல்ல. அது 20 நாளில் இல்லைங்கும் போது அது ஒரு மனப்பான்மையாக இருக்குது. கடைசி 10 நாளில் இருக்குன்னு சொல்லும்போது அது கூடுதலான இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு மனநிலை மனிதர்கள்ட்ட ஏற்படுது. அதுலேயும் குறிப்பாக அதுக்கு ஒற்றைப்படை நாட்களில் தான் இருக்குன்னு சொன்னால் இரட்டைப்படை நாளில் ஒரு அலட்சியம் வரத்தானே செய்யுது. மொத்தமே 10 நாள், அந்த 10 நாளையுமே நம்ம எப்படி கருதி கொள்கிறோம், அது ஒற்றைப்படையில் தானே இருக்குது, அப்போ இரட்டைப்படை பிரச்சனை இல்லை, இரட்டைப்படையான இரவுகளை நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இப்போ அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணம் வரத்தானே செய்யுது. அப்போ எது என்று குறிப்பிட்டு சொல்லப்படாமல் இருப்பதில் நமக்கு நன்மை இருக்குது. ஒரு நாளை தீர்மானிச்சுட்டு அந்த ஒரு நாளில் நம்முடைய இபாதத்துகள்லாம் அந்த ஒரு நாளில் சுருங்கிவிடும். பல நாட்கள் என்று இருக்கின்ற பொழுது அது மூடி மறைத்து வைக்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக அமையும். அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, வாசா ஐயக்கூன ஹைரம் மின்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். எனவே இல்தமிசுஹா ஃபி ஸப்இ வ திஸ்இ வல் ஹம்ஸி, அவற்றை 27ஆம் நாள்லையும் 29ஆம் நாள்லையும் 25ஆம் நாள்லையும் தேடுங்கள். இதில் கடைசி ஒற்றைப்படை 5ல் 3 சொல்லிடுறாங்க. ஆனால் கடைசி 10 நாட்கள்லையும் தேடுங்க, அந்த 10 நாள் எல்லா ஒற்றைப்படை இரவுகளையும் தேடுங்க என்கிற கருத்தை புகாரில் 2017, முஸ்லீமில் 1997 ஆகிய இலக்கங்களை எல்லாம் பார்க்கலாம். அப்போ முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது லைலத்துல் கத்ர் இரவு தொடர்பாக, அது 27ஆம் நாள் தான் அப்படின்னோம், அல்லது இந்த நாள் தான் 21 தான் 25 தான் சொல்லி ஏதேனும் ஒரு நாளை நம்ம தீர்மானித்து சொல்கிறது தப்பு. அந்த ஒரு நாளை மட்டுப்படுத்துவது தப்பு. ஏன்? நபிகள் நாயகம் அவர்கள் தனக்கே மறக்கடிக்கப்பட்டு விட்டது, ருஃபியாத், அது உயர்த்தப்பட்டு விட்டது, அல்லாஹ்ட்ட தான் அந்த ஞானம் இருக்கிறதுன்னு சொன்னதுக்கப்புறம், அது மறைக்க வைக்கப்பட்டதில் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம், இவ்வளவுக்கு பிறகும் இல்லை அது 27 தான் சொல்கிறது சரியா? அது நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிமுறையை நம்ம பின்பற்றுவதாக ஆகுமா? அது அதுக்கு மாற்றமாக போயிடும். அதனால் ஒரு நாளில் தான் இருக்கிறது என்கிற அந்த நம்முடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கை, நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமான அந்த நம்பிக்கையை நம்ம மாற்றணும். அது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் உள்ளது. ஒற்றைப்படை இரவுகள், அனைத்து ஒற்றைப்படை இரவுகளையும் இருக்கிறது. 21 இருக்கலாம், இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நாள் இரவில் தான் நம்ம இருக்கிறோம். 21ஆம் இருக்கலாம், 23, 25, 27, 29, இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளில் ஏதேனும் ஒரு நாளாக இருக்கலாம் என்பது தான் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம விஷயம். அதில்